என்ன நீங்க அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன். பதிலுக்கு பதில் அடி கொடுப்பேன். ஐயோ இது பாருங்க, நீங்க பாசமா இருந்தா நானும் உங்க மேல பாசமா இருப்பேன். நீங்க பாஞ்சா நானும் பாய்வேன். என்ன அடிக்க கை ஓங்குனா நானும் ஓங்குவேன். அடிக்கடி பதிலுக்கு பதில் கொடுப்பேன். இந்த மாதிரி பேசுறதுக்கும் இந்த மாதிரி முரட்டுத்தனமா நடந்துக்கிறதுக்கும் எனக்கும் தெரியும். அதெல்லாம் மறந்துட்டு என்ன எவ்வளவு தொந்தரவு பண்ணீங்க, எவ்வளவு கொடுமைப்படுத்துனீங்க. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. சும்மா சும்மா கொட்டிக்கிட்டே இருந்தா இப்படிதான் மாறும். இப்படிதான் மாறணும்னு தோணும். நான் அப்படி மாறினா அது உங்களால தாங்க முடியாது. கடைசியா சொல்றேன், கேட்டுக்கோங்க. நான் மலை கிராமத்துல இருந்து வந்தவதான், படிப்பறிவு இல்லாதவதான். ஆனா இந்த சூதுவாது பண்றதெல்லாம் எனக்கு தெரியாது. பாசம் கட்டிய பழகி போன உசுறு இது. ஒருத்தர் மேல அப்படி பாசம் வச்சுட்டா அது சாகுற வரைக்கும் மாறாது. அப்படியே மனசுல தான் இருக்கும். இனிமேலாவது தயவு செஞ்சு என்ன வாழ விடுங்க, வாழ விடுங்க. எல்லா பக்கமும் எரியுது. மாமா போய் மருந்து போட்டுக்கலாம். ஆமாண்டா, எனக்கு ரொம்ப எரியுது. ஐயோ, அடிப்பட்ட இடத்துலயே சூடு வச்சிட்டாளே அம்மா. ஐயோ எரியுதுமா. நீ என் பொண்டாட்டி நினைச்சு கல்யாணத்தை நிறுத்தின சிங்கப்பூர்ல இருந்து போன் பண்ணா அதுக்கு நீ என்னடி சொன்ன? நான் சிங்கப்பூர்ல இருந்து வரத்துக்குள்ள உங்க பையன் சுப்ரியா கழுத்துல தாலி கட்டிருப்பான்னு சவாலா விடுற? பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு உன் புள்ள சுகந்தான் முக்கியமா போச்சா? என்னமோ உங்க பிள்ளைக்கு ஏத்தாவல கட்டி வச்ச மாதிரி பேசுறீங்க. வாய்முறா இச்சிடு செஞ்சதையும் செஞ்சுட்டு நியாயமா பேசுற. நீ எல்லாம் ஒரு டாக்டராடா. ஒரு கௌரவமான டாக்டரா இருந்தா அந்த பூமிகா பொண்ண தொட்டிருக்க கூடாது. தொட்டதையும் தொட்டுட்டு அவளுக்கு தாலியும் கட்டிட்டு இப்ப வாழ முடியாதுன்னா எப்படிடா? நீ செய்யற அயோக்கியத்தனத்துக்கு என்ன தொட நிக்க சொல்றியா? மூடி டேய், உன்னை இந்த வயசு வரைக்கும் நான் தொட்டு அடிச்சிருக்கேனாடா? ஆனா இப்ப ஏன் அடிச்சன்னு கொஞ்சம் யோசனை பண்றா. இந்த பார், இனி நீ அந்த பூமிகா பொண்ண அடிக்கணும்னு நினைச்சாலோ வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சாலோ இதுதான்டா பேசும். இனிமே அவளை ஒழுங்கா ஏத்துக்கிட்டு இங்க வாடா. இனிமே அவளை ஒழுங்கா ஏத்துக்கிட்டு குடும்பம் நடத்துற வழிய பாரு. வசந்தா, உனக்கும் இதுதான். ஒழுங்கா இல்ல இந்த பெல்ட் பிஞ்சிடும். பூமிகா, பூமிகா,
மாமா வா. மாமா வந்துட்டல்லம்மா. இல்லம்மா, நான் உன் அப்பாம்மா. இனிமே அழாத. இனி நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நான் பாத்துக்கிறேன். இனிமே உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. மாமா அத்தையும் மச்சானும் எதுவும் சொல்ல வேணாம். எல்லாத்தையும் என் தங்கச்சி மல்லிகா சொல்லிட்டா. மல்லிகா, பூமிகா, அம்மா அழாதம்மா, அழாத. வா வாமா, அழாம வா. இனிமே நீ எதுக்கு அழற? நீ எதுக்கும் கவலைப்படாத. அதான் கல்யாணத்தை நிறுத்தியாச்சே. இல்லம்மா, என்னால முடியல. இவங்க கூட போராடி போராடி என்னால முடியலம்மா. பாத்தியாடா, வீட்டுக்கு வாழ வந்த மருமக அவளை இப்படியாடா பேச வைக்கிறது? அவளுக்கு என்னடா குறைச்சல்? படிப்பு இல்ல, பண்போடு தானடா இருக்கா. வீட்டு விஷயத்தெல்லாம் என்னைக்காவது யார்கிட்டயாவது சொல்லிருக்காளா? இந்த பண்பு ஏன்டா உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? இப்ப என்னடா, பூமிகாவுக்கு சொந்தம் இல்ல, சொத்து இல்ல, அதுதானடா. இத பாருடா, என் சொத்தை எல்லாம் என் அண்ணன் புள்ள உனக்கு எழுதி வைக்கலான்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த. ஆனா நீ இவ்வளவு கீழ்த்தரமா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா. இப்ப சொல்ற கேட்டுக்க. பூமிகாவுக்கு அம்மா நான் இருக்கேன்டா. ஆமா அம்மா நான் இருக்கேன். எனக்கு தான் குழந்தை இல்லையே. இனிமே இவதாண்டா என் குழந்தை, இவதாண்டா என் பொண்ணு. அண்ணே, பூமிகாவை என் பொண்ணா ஏத்துக்கிட்டு என் சொத்து முழுசையும் எனக்கு அப்புறம் பூமிகாவுக்கு கிடைக்கிற மாதிரி நான் எழுதி வைக்க தானே போறேன். ஆமாண்ணே, அதுவும் அந்த வேலையை இன்னைக்கே ஆரம்பிக்க போறேன். அப்படியே செஞ்சிருமா. அததாம்மா நானும் எதிர்பார்க்கிறேன். எனக்கு இது ரெட்ட சந்தோஷமா. ஏய், உன் போக்குல மாற்றம் வரலன்னு வச்சுக்க, ஏன் சொத்தையும் இந்த பூமிகா பேர்ல எழுதி வச்சிருவேன். அது என் பேர புள்ளிக்காக போய் சேரட்டும். அப்படி செஞ்சாதான் இவங்களுக்கு புத்தி வரும். காலம் பூரா பூமிகா கிட்டதான் எதுக்காகவும் நீங்க கையேந்தி நிக்கிற மாதிரி நான் செய்ய போறேன். ஏய், இதெல்லாம் ஒண்ணும் வாய் வார்த்தை இல்லடா. நான் சொன்னதை செய்ய தாண்டா போறேன். மல்லிகா, பூமிகாவை கூட்டு போமா. நீ வாமா. என்னம்மா ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு போறாங்க? எனக்கும் அதான்டா ஒண்ணும் புரியல. டேய், இந்த மனுஷன் சொன்ன செஞ்சு காமிச்சிடுவார்டா. ஜெயிலுக்கு போனாலும் போனா யார் வந்து பெல் அடிச்சாலும் பக்கு பக்குன்னு இருக்கு. இப்ப எந்த போலீஸ்காரங்க வந்திருக்காங்கன்னு தெரியலையே. ஐயோ, வர வர வர. ஏன் இப்படி கதை உடைக்கிறீங்க? அப்பா, என்ன இம்புட்னாரா? அதா! ஐயோ, ரமாமணி, இங்கிட்டு வா. என்ன? இதுல என்ன இருக்குது? இதுல என்ன இருக்கு? சொன்னதானே தெரியும். அப்படிதான் சொன்னதானே தெரியும். இதுல சீட்டு இருக்குது. உனக்கு தர மாட்டேன். அதா! அதா! வாடா! அடியாடி! சீக்கிரம் ரெண்டு பேரும் வாங்க. என்னடா என்ன? இது என்ன தெரியுமா? இது என்ன தெரியுமா? அதா, நம்ம சக்தியா
உடனே ரிலீஸ் பண்ண சொல்லி கோர்ட்ல ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸ்வீட் எடுத்துக்கங்க, எல்லாரும் ஸ்வீட் எடுத்துக்கங்க. வாப்பா எல்லாருமா போய் சக்தியை கூட்டிட்டு வந்துடலாம், போலாம். சின்னாதா, எல்லாரும் எதுக்கு? நான் மட்டும் போய் சக்தியை கூட்டி வந்துடுறேன். நீங்க எல்லாரும் சக்தியை வரவேற்க வீட்டை டெக்கரேஷன் பண்ணி சக்திக்கு பிடிச்ச சமையல பண்ணி விருந்து ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா சரிப்பா. சரி சரி. அப்பா, இத்தனை நாளும் ரசமும் கீரையும் போட்டு சாவடிச்சாங்க. இத சாக்கா வச்சு மீன் குழம்பு பிரியாணின்னு நல்லா சாப்பிடணும். ஏய், என்ன பெரியம்மா? இங்க எவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்கு, நீ பாட்டுக்கு இதை யோசிச்சுட்டு இருக்க? நானும் நல்ல விஷயம் தான் யோசிச்சிட்டு இருந்தேன். நீங்க விருந்துக்கு ரெடி பண்ண சொன்னீங்களா, அதான் நான் சக்திக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? சரி சரி. அர்க்காணி, இத பாரு ரமாமணி, நீங்க ரெண்டு பேரும் போய் சக்திக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை போய் செய்யுங்க. போங்க போங்க போங்க, போமா போ. வீடு டெக்கரேட் பண்றதுக்கு என்னெல்லாம் பொருள் வேணுமோ போய் வாங்கிக்கலாம். போ ராஜா, போ போ போ, சீக்கிரமா வந்து ராஜா. ஒண்ணு, நீ போய் சக்தியை சீக்கிரமா கூட்டிட்டு வந்துருப்பா. லேட்டா போனா நீங்க அப்புறமா வாங்க, சாயந்தரம் வாங்கன்னு இழுத்தடிச்சிட போறாங்க. நான் இப்பவே கிளம்பிடுறேன். சரி சரி சரி. அத்தா, சக்தியை நான் நல்லபடியா கூட்டி வந்துடுறேன். அப்புறம் சக்தி மாசமா இருக்கும்போது ஜெயிலுக்கு போயிட்டு வரா, அவளை நான் வீட்டுக்கு கூட்டி வரும்போது அவ திருஷ்டி எல்லாம் விலகி இனிமே எந்த சர்வத்துக்கும் துன்பமே வரக்கூடாதுன்னு நல்ல சாமியை வேண்டிக்கிட்டு நீ ஆரத்தி அடிச்சுனாத்தா. ஒண்ணு, டேய், இதெல்லாம் நீ சொல்லிதான் நான் செய்யணுமாடா? சக்திக்கு நான் அத்தை மட்டும் இல்லடா, அம்மாடா. நான் பாத்துக்கிறேன்டா, நீ போய் சக்தியை கூட்டிட்டு வா. போப்பா போ. சரி சின்னாத்தா. டேய் இருப்பா, நீ போய் குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு சாமியை கும்பிட்டுட்டு போ ராஜா. ஆமாமா. போப்பா போ. போ ரோஜா, வீடெல்லாம் கிளீன் பண்ணி சுத்தமா பளிச்சுன்னு இருக்கணும். சக்தி வரும்போது வீடு அழகா இருக்கணும். என்ன, சீக்கிரம் கிளீன் பண்ணுமா. சக்தி வரணும், வரட்டும் வரட்டும். அவ சக்தி இல்ல, அர்ச்சனா ஏசுன்னு எல்லாருக்கும் ஆதாரத்தோட நிரூபிச்சு அவளை கழுத்து பிடிச்சு வெளில தள்ளிடுறேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டுல ஏன் சாம்ராஜ்யம் தான், நான் வச்சுதான் சட்டம். பாத்துக்கிறேன். ஐயோ, அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா அம்மா. அம்மா, ஏண்டா, என்னடா போர்டு மீட்டிங் ஏதாவது நடக்குதா? பெஞ்சு சேரு என்னது? ஏமா, அவன் வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கான், உனக்கு கிண்டலா போச்சு? இல்லடா, எனக்கும் வலிக்குது. ஆனா இத பார்த்தா எனக்கு அப்படி தோணுதுடா. ஐயோ, நீ சும்மா இருமா. ஐயோ, எனக்கு உடம்பெல்லாம் திக்கு திக்கு திக்குன்னு எரியுது. எனக்கும் தானே எரியுது. மா, நான் ஒரு டாக்டர். அடிக்கடி அது சொல்லாதடா. இல்லம்மா, மத்த பேஷண்ட்ஸ் மாதிரி என்னையும் படுக்க வச்சுட்டாளேம்மா. டேய் மதன், சனி பெயர்ச்சி மாறினா ஒரேடியா அந்த பூமிகா சனிய வீட்டை விட்டு போயிடும்னு நினைச்சேன். சுப்ரியா வந்தா இந்த வீடே ஜெகஜோதியா மாறிடும்னு நினைச்சேன்டா. சனி இடம் மறைச்சு தவிர இந்த பூமிகா இந்த இடத்தை விட்டே போலியேடா. நீ தானமா சொன்ன சனி பயிற்சி வந்தா எனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும்னு. இப்ப என்னடானா வக்கர சனி இவர் ரூபத்துல வந்து பழி வாங்குது. ஆமாடா. ஏமா, இந்த சனி பயிற்சின்னு சொல்றாங்களே, அது தானம்மா? பூமிகா கிட்ட சூடு வாங்கி, அப்பா கிட்ட பெல்ட் அடி வாங்கி, அந்த பசங்க கிட்ட அவமானப்பட்டு, சுப்ரியா கிட்ட என் மானமெல்லாம் போய், என்னம்மா இது? சனி பகவான் சும்மா சொல்லிட்டு அடிக்கிறாமா. ஏய் மதன், ஐயோ, சனீஸ்வர பகவான பத்தி அப்படியெல்லாம் பேசாதடா. சனி பகவான் இப்ப நமக்கு சோதனை கொடுத்திருக்காரு. நாம திருநள்ளாருக்கு போய் ஒரு கும்பிடு போட்டுட்டு வந்தோம்னு வெச்சுக்கோ, சனி அமோகமா வேலை செய்யும்டா. அப்படியா சொல்ற? ஆமாண்டா, நம்மள பிடிச்ச சனி விலகிடும். அத்தை, சனி
பகவா உங்களை விட்டு விலகி போச்சுன்னு நினைச்சேன். இன்னும் விலகலையா? நான் வேணா ஜல்லிக்கரண்டியை சூடு பண்ணி எடுத்துட்டு வரட்டுமா மச்சான்? என்னது ஜல்லிக்கட்டு? நான் எத்தனையோ வைத்தியம் பண்ணியிருக்கேன், எத்தனையோ பேருக்கு நானே வைத்தியம் பார்த்துருக்கேன். ஆனா இந்த ஜல்லிக்கண்டி வைத்தியம் மட்டும் வேணாண்டி. அத்தை, மச்சான் பாவம் வேணாங்கிறாரு, அதனால அந்த தோசை கரண்டி வைத்தியம். ஐயோ ஐயோ, ஜல்லிக்கரண்டி வைத்தியமும் வேணாம், இந்த தோசை கரண்டி வைத்தியமும் வேணாம். இதெல்லாம் தேவையா சொல்லுங்க? முன்னாடியே ஒழுங்கா என் பேச்சு கேட்டிருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா? சரி, ஒத்தடம் கொடுக்குற, என்ன பண்றது? உங்க 2 பேரையும் பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. சோத்தங்காய் பக்கம் மச்சான், இன்னொரு பக்கம் அத்தை. சரி, வைத்தியத்தை ஆரம்பிச்சிடுறேன். மச்சான், இந்த 2 விரல்ல ஒண்ணு தொடுங்க. என்ன மச்சான் நீங்க? அத்தை, நீங்க தொடுங்க பாப்போம். என்னடி இதெல்லாம்? தொடுங்க அத்தை, இல்லனா 2 வைத்தியத்தையும் சேர்த்து பண்ணிர வேண்டியதுதான். வேணாம் வேணாம். அப்ப தொடுங்க. தொடுறேன். ஐயோ, இதுவா? இல்ல 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 இல்ல, அது இல்ல அது இல்ல அது இல்ல. அது இல்லையா? இது. ஐயோ ஐயோ, இதுவா? என்னடி இருக்கிறது 2 விரல தானடி? சரி, முடிவா ஏதாவது ஒண்ணு தொடுங்க. இதுவே இருக்கட்டும். எது? இது. அச்சச்சோ, தப்பு பண்ணிட்டீங்களே அத்தை. நீங்க இப்போ எந்த வைத்தியம் கேட்டீங்க தெரியுமா மச்சான்? அத்தை கேட்டது தவிட்டு வைத்தியம். தவிட்டு வைத்தியமா? ஐயோ, இப்ப ஆரம்பிச்சிடலாமா? இது மச்சானுக்கு, இது அத்தைக்கு, மச்சானுக்கு, இது அத்தைக்கு, இது மச்சானுக்கு, இது அத்தைக்கு, மச்சானுக்கு, அத்தைக்கு, இது மச்சானுக்கு. ஏண்டி ஏதோ போஸ்ட் ஆபீஸ்ல சீல் அடிக்கிற மாதிரி அடிக்கிற? கொடுமைப்படுத்துறியடி. ஐயா மச்சான், அங்கெல்லாம் அப்படி குத்த மாட்டாங்க. வேற எப்படி குத்துவாங்களா? எனக்கு தெரியும்ல, நானும் பார்த்திருக்கேன். அங்க எப்படி தெரியுமா குத்துவாங்க? இங்க கடுதாசி இருக்குமா, இங்க மை இருக்குமா, இப்படிதான் டக் 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 டக். ஐயோ 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 ஐயோ. மச்சான், நீங்க நல்லா பின்பாட்டு பாடுறீங்க மச்சான். என்னது பின்பாட்டா? ஆமா மச்சான், இப்ப பாடுனீங்க பாருங்க. டக் 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 பாத்தீங்களா? எவ்வளவு நல்லா பாடுனீங்க பாத்தீங்களா? எனக்கு இவ்வளவு வலி, இது உனக்கு பின்பாட்டு பாடுற மாதிரி இருக்கா? நீ வலி போறதுக்குலாம் ஒத்தனை கொடுக்கலடி, வேணும்னா வலிய ரணமாக்குறது தர ஒத்தனை கொடுக்குற. மச்சான் பேசாதீங்க மச்சான். ஏய் பூமிகா, அவன் என் புள்ளடி, என் புள்ள. உங்க மகன் தான் அத்தை, நானும் இல்ல நான் சொன்னேன். அவகிட்ட வாய் கொடுக்காதம்மா, அவ ஒரு முடிவோட தான் வந்திருக்கா. நம்மள ஒரே அடியா அனுப்பிட போறா, சும்மா இருமா. என்ன மச்சான், நான் உங்களை அப்படியெல்லாம் சீக்கிரமா அனுப்பிச்சிடுவேனா? அப்புறம் எதுக்குடி இப்படி வேகமா ஒத்தனம் கொடுக்கற? மெதுவா கொடுக்க வேண்டியதானே? இப்படி பழி வாங்கதடி. நீங்க பாசமா நடந்துக்கிட்டா நானும் பாசமா நடந்துக்குவேன். நீங்க பழி வாங்குற மாதிரி நடந்துக்கிட்டா நானும் பழி வாங்குற மாதிரி தான் நடந்துக்குவேன். அப்படி நடந்துக்கிட்டா தானே அத்தைக்கும் மச்சானுக்கும் பிடிக்குது. ஐயோ சூடு! மறுபடியும் சூடா? ஏன் இப்படி 2 பேரும் பதறீங்க? அடுப்புல பால் சுட வச்சுட்டு வந்தேன், அது பொங்கி இருக்குமேன்னு சொன்னேன். அதை இறக்கி வச்சுட்டு அப்புறமா அந்த ஒத்தடை கொடுக்குறேன். நான் இப்ப இதை இங்க வச்சுட்டு போறேன்.
வர வந்துடுறேன். ஏய், இவ இன்னும் என்ன செய்ய காத்துட்டு இருக்காளோ தெரியலையேடா. இவ கை ரொம்ப ஓங்கிடுச்சுடா. ஆமாமா, இவ கையை ரொம்ப ஒங்கிடுச்சு. இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும்.